விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள். இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நுவிலி விளையாடின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் பாவம் விஜய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எப்பொழுதும் சொல்வது போல இந்த பதிவிலும் நான் சொல்லிக்கொள்கிறேன், எனக்கு அரசியல் தெரியாது, இது அரசியல் பதிவு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு வேலையை அந்த வேலையே தெரியாதவங்க ஒரு ஆர்வத்தில் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? குடும்பமாக இருந்தாலும் நம் குடும்பத்தில் இணையும் புது மருமகளுக்கு டைம் கொடுக்கணுங்கிறோம். ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுன்னு கொஞ்சம் கொடுப்போம். நல்லது செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், யாரும் மறைச்சி வரல. அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி மனநிலையை பாதிக்கும் தான் நான் நினைக்கிறேன். எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ டைம் விட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம எதுனாலும் விமர்சனம் வைக்கலாம். எதிர்கட்சிகள், ஆளும் அரசியல் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் சும்மா இருந்தாலும் இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இந்த ஊடகங்கள்னு சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம எல்லாருமே நாங்கள் மக்களுக்கு எல்லாருமே விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனிநபரும் எழுத்துக்களின் மூலமாகவோ வீடியோக்களின் மூலமாகவோ எல்லாத்தையும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் இப்போ அவர் வெற்றி பெற்றதுலேருந்தே ஏன் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கரமான விமர்சனங்கள். இந்த அரசியல் எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய, இந்த ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பித்ததுலேருந்து அதை விட நிறைய. இப்படி ஊடகங்களை திறந்தாலே விஜய்னு அவரை பற்றி நெகட்டிவான எண்ணங்கள் அதிகம் வரும் பொழுது என்னதான் நம்ம அதை பார்க்க வேணாம் அப்படின்னு இருந்தாலும் நம்மையும் மீறி கொண்டு சிலவற்றை நமக்குள்ளார போதான் செய்யுது. அப்படி தானே அவருக்கும் இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது அது உன்னால் முடியாது, நீ நல்லா செய்ய மாட்டேன், நீ இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு மனநிலையில் ஒரு குழப்பம் வந்தாலும் வரும். நம்ம எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருந்தாலே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு விமர்சிப்பது தான் நல்ல விமர்சகர்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு என் கையில் தான் ஃபோன் இருக்கே, என் கையில் எனக்கு தெரிந்த சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்வது எந்த முறையில் நல்லதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று. இது விஜய் அவர்கள் அப்படின்னு கிடையாது, அவர்களுடைய யாராக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், எப்படி விமர்சிக்கணும், என்ன செய்யணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதற்கு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுவீங்க நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.